शेषार्यवंशकलेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतम् गुणाद्यम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। प्रह्लाद नारदवराशरपुण्डरीक व्यासाम्बरीषशकशौनकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गदार्जनवसिष्ठवैभीजनादीन्ने पुण्यारिमान् परमभागवतां स्मरामि। भूतं सरश्च मतदाख्वयपट्टनाथ श्रीभक्ति स्वार्गविषेत्रयोगिवागान् भक्तां क्रियेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीपराङ्घ्रिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासम्बदिक्तवक्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनित्यम्। कृष्णं कमलवक्त्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। भागवतमाहात्म्यं கிருஷ்ணச்சரித்தம் 9-10 அத்தியாயத்திலே வர விஷயம். சூரியவம்சம் 12 அத்தியாயம், சந்திரவம்சம் 12 அத்தியாயம், 24 அத்தியாயம் இருக்கு. அந்த சூரிய வம்சத்துக்குள்ளே 99 ராஜாக்கள். இவெல்லாம் மனுஷ கணக்குல. அதுல 3 பிரிச்சுக்கணும். ஹரிச்சந்திரன் விரலும் 33 பேர். அந்த ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தோம். ஹரிச்சந்திரன் அவன பிறகு தக்ஷகன் அப்படின்னு அவனு மட்டும் 33. பிரார்த்தம் சுமித்திரன் அப்படின்னு கடைசி ராஜா சூரிய வம்சத்துக்குள்ள. இப்படி பெருமாடன்னும் பிடிச்சு எங்கே சொல்லுவாரு, சதுர்முக பிரம்மா பெருமாளுக்கு பிறந்தவன். சதுர்முக சின்னம் மரீச்சி மகரிஷி. அந்த மரீச்சி மகரிஷின்னா கஷ்யபர். கஷ்யபரன்னும் விவஸ்வந்தன். விவஸ்வந்தன் ஸ்ராத்ததேவன். ஸ்ராத்ததேவன் இக்ஷ்வாக்கு. இக்ஷ்வாக்குன்னும் விகுக்ஷி. விகுக்ஷி என்றும் புரஞ்சயன். அவனோட புத்திரன் அனேனசன். சரி, இப்படி அவனுக்கு எது சொல்லிட்டு வரான் அப்படின்னா, அனேனசிய புத்திரன் இவனுக்கு ஹரிச்சந்திரன். ஆமாம், அனேனசிய புத்திரன் வந்திருந்து நிகும்பன். நிகும்பம் பரிஹணாஸ்வன். பரிஹணாஸ்வன் தரசரஸ்யு. தரசரஸ்வு கிருஷாஸ்வன். கிருஷாஸ்வன்னம் சேனஜித்து. அப்புறம் யுவனாஸ்வன். அப்புறம் மாந்தாத்தா. அப்புறம் அனரங்கன். அவருடைய பிள்ளை ஹரியஸ்வன். அப்புறம் அருணன். அப்புறம் திரிபந்தன். அப்புறம் சத்யவிரத்தன். அந்த சத்யவிரத்தன் பிள்ளை திரிசங்கு. அவனுடைய பிள்ளை ஹரிச்சந்திரன். அவனுக்கிட்ட இன்னைக்கு வரப்போறது. ஹரிச்சந்திர புத்தனுடைய ரோஹித்தன் அவன் வரப்போறது. ஸோ இத்தனைக்கு எத்தனாச்சு 33 ராஜா கிடையாது. ஹரிச்சந்திரன் பிடிச்சு அந்த அடுத்தது அவன் பேரு தக்ஷகன். தக்ஷகன் மட்டும் இன்னொரு 33. அப்புறம் சுமித்திரன் அவனு 33. இப்படி 99 99 ராஜாக்கள் கதை சொல்ற. அதுல சிறிது பேர் மாத்திரம் டீட்டெயில்ஸ் தான். சில பேர் பேர் சொல்லிட்டு போயிடுறா, இவர் பிள்ளை, இவர் பிள்ளை, இவர் பிள்ளை. இப்போ அஷ்டமோத்தியாய 8வது அத்தியாயம் என்ன சொல்றது? 7வது அத்தியாயத்துல என்ன சொன்னார்? மாந்தாத்து, அம்பரீஷன், அவன் யுவனாஸ்வன், ஆரீத்தன், அது சொல்லி ஹரிச்சந்திரன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தார். அப்புறம் சுரேஷேவன கத்தையும் சொன்னார்.
4 பேருக்கு இன்னைக்கு அஷ்டமோத்தியாய 8வது அத்தியாயத்திற்குள்ள ஹரிச்சந்திர புத்திரன் ஹரிதோ ரோஹித சுதா சம்பஸ் தஸ்மாத் வினிர்மதா. சரி, ஹரிபுத்திரே ரோஹிதன், ரோஹித ரோஹிதபுத்திரே ஹரிச்சந்திரபுத்திரன் ரோஹிதன், ரோஹிதபுத்திரன் ஹரிதன், ஹரிதன் புத்திரன் சம்பம். சம்பாபுரி சுதேவேதோ சுதேவோதோ விஜயோ எஸ்ய சாத்மஜகா. அந்த அவன் சம்பாபுரின்னு ஒரு புரியை கட்டினான். அவன பிள்ளை சுதேவன். மருகஸ்தத் சுதஸ்தஸ்மாத். சுதேவன் பிள்ளை விஜயன், விஜயனுடைய பிள்ளை பருக்கன். பிருக்கஸ்தஸ்யாபி பாகுகஹ. அவனுடைய பிள்ளை விருக்கன், அவனுடைய பிள்ளை பிராகுக்கன். ஹரிச்சந்திரன் 6 பேருக்கு 9 பேர் ஆச்சு. விருத்தந்தம் பஞ்சதாம் பிராப்தம் மகிஷனும் மரிஷ்யத்தி. ஔர்வேண ஜனதா ஜானகாத்மானம் பிரஜாவந்தம் நிவாரிதாக ஆஜ்ஞாயா ஸ்ரீ சபத்னிபிஹி கரோ தத்தோ அந்தசா சகா. அவனுடைய பிள்ளை பாகுக்கன். அந்த பாகுக்கனுக்கு விஷம் கொடுத்து விடுறான். அவன் ரிஷிகள் கொடுத்திருந்தனால அது என்னவா இருந்தது அப்படின்னா, விஷம் ஏறுறதே இல்லை குழந்தை மேல. அந்த கரம் என்ன விஷம், விஷத்தோடு பிறந்தவன் சகரன், சகர சக்கரவர்த்தி. இந்த சகர சக்கரவர்த்தி என்ன பண்ணான், அஸ்வமேத யாகம் பண்றேன் அப்படின்னு குதிரை விட்டான். ராமாயணத்தில் இந்த கதையும் வருது, சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கதை. அவனுக்கு 2 பேர் பாரிகள், கேஷினி சுமத்தியும். அந்த கேஷினிக்கு ஒரு பையன் அசமஞ்சசன் பெறுகிறான். இவன் மகா யோகி. அவனுக்கு ராஜ்யத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் சுமதி என்று 60,000 பேர் விஷயங்கள் பெறுகிறார். சரி, இவா என்ன பண்றான், அந்த சகர சக்கரவர்த்தி அஸ்வமேதம் பண்றதுக்கு ஆரம்பிச்சப்போ அதுக்கு முந்து கதையை வருது இங்க. விருத்தம் தம் பஞ்சதாம் பிராப்தம் மகிஷன் வரிஷ்யதி ஔர்வேண ஜாரகாத்மானம் பிரஜாவந்தம் நிவாரிதா ஆஜ்ஞாயா ஸ்ரீ சபத்னிபிஹி கரோ தத்தோ அந்தசா சகா. அதே விஷத்தை கொடுத்து பாகுக்கன் பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கரத்தோடு இருந்தால் சகரன் பேர் வச்சா. சக தேனையில சஞ்சாதகா சகராட்சோ மகாயுஷாகா சகர சக்கரவர்த்தியாசீத் சாகரோ எஸ்து தை கிருத்தகா. சக்கரவர்த்தியான எல்லா சாகரத்தையும் ஆண்டுட்டு இருந்தான். எஸ்தாரஜங்காஞ்சவனான் ஷகான் ஹைஹே பத்பரான் இவன பண்ணான். தாரஜங்கர் ஷகர் ஹைஹேர்கள் பத்பரர்கள் எல்லாரையும் நாசம் பண்ணி வந்தான். நவதீத் குரு வாக்கியனா சக்கரே விகிருத்த வேஷினகா. விகிருதமான வேஷத்தை போட்டு குருவாக்கியத்தாரே இந்த சத்துக்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு வந்தான். முண்டான் சமஸ்குதாரான் காம் ஸ்டிச்சன் முக்த கேசார்த்த முண்டித்தான். இவன் என்ன சிக்ஷையை கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னா, சில பேரு முண்டனம் பண்றது, சில பேரு பாதி தலை, சில பேர் பாதி மீசு, இந்த மாதிரி நிறைய பேர் சிக்ஷை கொடுத்துட்டு இருந்தானோ. அனந்த அனந்தர் வாசச காம்ஸ்டித் அபஹிர் வாசசோபரான் சோஷ்வமேதைஹி அஜயதா சர்வவேத சுராத்மகம். வேதத்தில் சொல்லப்பட்ட அஸ்வமேதத்தை சுரபண்ணான். ஔர்வோபதிஷ்ட யோகேனா ஹரிமாத்மானமீஸ்வரம். ஹரிய மனசில் வச்சுண்டு அவருக்கு யாக குண்டம் எல்லாம் போட்டு தச்சோத்திருஷ்டம் பசும் யஜ்ஞே ஜகாராஸ்வம் புரந்தரகா. யஜ்யத்திற்குள்ளே அஸ்வத்தை எல்லாம் வந்து விடணும். அது எல்லா ராஜாக்களின் எந்த வரணும். அப்புறம் தான் அந்த அஸ்வத்து உபயோகம் வந்து ஹோமம். இது அஸ்வமேதம் பண்ண விதானம். சுமத்தியாஸ்தனையா திருப்தாக இதராதேச காரணகா. சரி, அந்த சுமதி புத்திரர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னா, சுமதி புத்திரர்கள் 60,000 பேர் அந்த அஸ்வத்தத்தை எடுத்து போறா. எங்க போறா, எல்லா திக்கரையும் போய் எல்லா கரையும் தேடி தேடி பாத்தாளத்திற்கும் போய் அஜமன்மேஷமானாஸ்தே சமந்தாத்யக்கனன்மகீம். பூமியை கொத்தி 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 பாத்தாளத்துக்கெல்லாம் போயிடுறோம். ராகு வீச்சியாம் திசிஹயம் திதசு கபிலாந்திக்கு.
உத்தரதிக்குள்ள அடியிலே கபிலரை பார்த்தார். அவரு மகாமுனி, அதர் அவதாரம் பெருமாள். ஈஷவாதிஹரச்சூரா ஆஸ்தே மீலிலோச்சனா இவனே அஸ்வமேது அஸ்வத்தை திருடி அவன் பிரிண்டு அஸ்வம் இருந்து இவனே திருடன் அப்படின்னு பிடிச்சிட்டான். ஹன்யதாம் பாப்பா இது ஷெட்டி சகஸ்திரனாக 60,000 பேரும் வல்லுங்கோ வெட்டுங்கோன்னு சொல்லிட்டார். உதாயுதா அபேயு அன்புமேஷ உன்மமேஷ ததாமனிஹி எல்லாம் ஆயுதம் எடுத்து அவன் மேல் விழுத்து போறான். ஸ்வசரீர அக்னினா தாவன் மகேந்திர சத்யஜேரகா இவன் சரீரத்துல அக்னி வந்து 60,000 சுட்டு போட்டு விடுத்து. தாவன் மகேந்திர சேதசகா மகத்யதி கிரமஹதா வசுசார பவன் ஒரு க்ஷணத்துக்குள்ளே அத்தனை பேரும் சாம்பல் ஆயிட்டான் அவருடைய கோபாக்னியால. சாதுவாதோ மணி கோபவர்ஜிதா நிபேந்திரபுத்ரா இது சத்வதாமணி. சாதுக்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. அவனுடைய ஒரு கண் பார்வையில் எத்தனை பேரும் போயிட்டா. கதம் தமோ ரோஷமயம் விபாவியத்தே ஜெகத் பவித்ராத்ம நிகேதஜோ புவகா. இவளுக்கு எப்படி சத்கதி கிடைக்கிறது, சத்கதி கிடைக்கிறது யோசனை பண்ணான். எஸ்ஸேரிதா சாங்கியமயி திருடேஹ நௌ யயா முமுக்ஷுஸ்தரதே துரத்தியம். இவன் முமுட்சுக்களாயே மேலோகத்துக்கு எப்படி போகிறா அப்படி யோசனை. பராத்மபூதஸ்ய கதம் பிரதங்கமதி. இந்த மாதிரி சுட்டு போயிருக்காளே இவாள பராங்கதி எங்கன்னு கொண்டு காண்பிக்கிறது. அசமஞ்சசிக்கா கேசிஞான் பராத்மஜகா. சரி, அந்த கேசினி என்ற பிரதம பாரியை புத்திரம் அசமஞ்சசனை கூட்டிட்டு வந்தான். தஸ்ய புத்திரோ அம்சுமான் நாமா பிதாமக ஹிதேரதகா. அந்த புத்திரனுக்கு அம்சுமான் பெயர். ஆசமஞ்சச ஆத்மானம் தரிசேன் அசமஞ்சசம். அசமஞ்சச புத்திரம் ஆசமஞ்சசன். அவன் என்ன பண்ணான்னா ஆத்மானம் தரிசேன் அசமஞ்சசம் ஜாதி ஸ்மரப்புரா சங்காத்து யோகி யோகாத் விசாரித்தகா. பூர்வர்கள் மகா யோகியாயிருந்தான். அவனுக்கு பிரம்மத்தில் ஈடுபாடே தவிர க்ஷத்திரிய தர்மத்துக்குள்ள ஈடுபாடே இல்லை. கண்டுபிடிக்கிறது இதெல்லாம். அவன் என்ன பண்ணான், ஆச்சரம் கிரகிதம் லோகே ஞாத்தீனாம் கரம் விப்ரியம். சரி, எல்லாம் கட்டுக்காரியம் பண்ணுறது காரணம். பசங்களை கொண்டு போய் தண்ணியில் போடுறது, நதியில அறிகிறது, இந்த மாதிரி பாவ காரியத்தை பண்ணிடுறது. கிரகிதம் லோகே கரிஹிதமான காரியத்தை பணிந்து வந்து ஜாதியினாம் கரம் விப்ரியம் ஜாதிகளுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துருந்தான். சர்வியாம் கிரீடத்தோபாலான்னே பிராசிய துத்வேஜனம். சரிவு தீரத்துக்குள்ள வசங்களை தூக்கி எறிகிறது. ஏவம் பத்த பரித்தா பித்தரா ஸ்நேக போக்கி. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு காட்டு கமிச்சினான், நீங்க இருக்கிற கிடவிட்டன். யோகேஸ்வரேன பாலாம்ஸ்தான் தரிசித்தாரதோ. இவனுக்கு யோக சித்தி இருந்ததுனால இந்த வசங்கள் எல்லாம் பழிப்பிச்சுட்டு கூட்டின்னு வந்துடான். அப்பேற்பட்ட யோகியம் எந்த மாதிரி அந்த மிருகுமுகரிகளுடைய சஞ்சீவனி மருந்து இருந்தோ மந்திரம் இருந்தோ அதே மாதிரி இவனும் யோகேஸ்வரனான் பின்னாலே பசங்களை எல்லாம் கூட்டின்னு வந்துடான். அயோத்தியா வாசன சர்வே பாலகான் புதனாகதான்னு திருஷ்டா யுஸ்மரே ராஜன்னே ராஜா சாப்பி அன்வகப்பியதா. பசங்களை தான் வந்திருந்து பார்த்துட்டு காரில் எறிஞ்சுவா. ஐயோ, இந்த பையனை நான் இந்த மாதிரி சொல்லட்டுமே, இவனுக்கு இத்தனை சக்தி இருக்குதே அப்படி அவனை கௌரவிக்க ஆரம்பிச்சான். தோப்புனாலும் நான் மேல் கோவக்கூடாதா இருந்தது, இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு. அயோத்தியா வாசன சர்வே பாலகான் பதனாகதான்னு திருஷ்டுவா விசிஸ்மிரே ராஜன்னே ராஜா சாப் அந்நியதப்பியதா. அவனும் ரொம்ப பச்சாத்தாபப்பட்டுண்டான். அன்சுமான் சோதிதோ ராஜா துரங்கன் வேஷனேயோ. அந்த அம்சுமான் வந்திருந்து குதிரை தேடுவதற்கு போனான். இந்த 60,000 பேர் சுற்றுத அந்த கபில மகரிஷி இருக்கிறதுக்கு போனான். தத்ராசீனம் நிம்பீக்ஷா கபிலாக்கியாம் ரகோக்ஷம் அஸ்தௌத் சமாஹிதனாக பிராஞ்சலி பிரணத்தோ மகான். எவன் போனான், சேவிச்சான், ஸ்தோத்திரம் பண்ணான் கபில மகரிஷி. கபில மகரிஷி அப்படின்னு ஸ்தோத்திரம் இங்க இருக்கு. நபஷ்யதி த்வாம் பரமாத்மனோ ஜனோ ந புத்தியதே அத்யாபி சமாதியுக்திபிஹி
கிருதோபரே தஸ்ய மனசரீரதீஹி விசர்கதிருஷ்டாவயம் பிரகாஷாக. யோகிகள் விஷயம் சாமானியர்களுக்கு தெரியாது. நான் ஒரு யோகி என்று கபிலர் மகா யோக சாஸ்திரத்தை எழுதியிருக்க. இந்த சுவாமியை தெரியலையவாளுக்கு பகவானுடைய அபராவதாரம் கபிலர். நபுத்ததே அத்யாபி சமாதி யுக்திபிஹி. அவனுக்கு சமாதியில்தான் எம்பெருமான் காண்றான். கிருதே பரே தஸ்ய மனசரீரதீஹி விசர்கதிருஷ்டா வயம பிரகாஷாக. நமக்கு அப்பிரகாசமானது, அப்பிரகாசம் பண்ண ஆத்மா இருக்கிறதே தெரியறது இல்லை. ஏ தேகபாஜஸ்திரிகுண பிரதானா குணான் விபஷ்யந்தி தவா தமஸ்சா. இந்த சத்வரஜஸ்தமோ குணங்களாலே தூண்டப்பட்டவர்களானவர்கள் சம்சாரிகள் இதெல்லாம் பார்க்க மாட்டா, யோகத்தையே பார்க்க மாட்டா. என்மாயா மோகிதேதசஸ்தே இது ஸ்வசம்ஸ்தம் அபிப்பிரகாஷாகா. எம்பெருமானுடைய மாயினாலே எல்லாரும் மயக்கப்பட்டு இந்த யோக மாயையை அறிய மாட்டார்கள். எம்பெருமானுடைய பஷ்யந்தி ஞானசக்ஷுஷா விமூடாக நானு பஷ்யந்தின்னு சொல்ற. தன்தாமகம் ஞானதனம் ஸ்வபாவ பிரத்வஸ்த மாயா குணபேதமோகை. அப்பேர் பட்டவரே, ஞான கனரானவரே, கபிலர் சொல்றார், ஞான கனரானவரே, ஸ்வபாவ பிரத்வஸ்த மாயா குணபேதமோகி. மாயா குணத்தையும் பேரித்தவரே, சனந்தனாத்யைஹி முதிபிர் விபாவியம். சனக சனந்தனார்களாலே தியானிக்கப்படுபவரே, கதம் மூட பரிபாவயாமி. அப்பேற்பட்ட பெருமானே, இவாளுக்கு ஒன்றும் தெரியலையே, நானே அவளை எப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? பிரசாந்தமாயா குணகர்மலிங்கம் அநாமரூபம் சதசித்யுமுக்தம் ஞானோபதேசாய கிரகீத தேகம் நமாமஹே துவாம் புருஷம் புராணம். இந்த மாதிரி புராண புருஷருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். அவர் எதுக்காக வந்திருக்கார்? ஞானோபதேசாயா, ஞானோபதேசத்துக்காக கபிலாவதாரம். கிரகீத தேகம் இந்த கவித ரூபத்தை வாய்ந்திருக்கார் சுவாமி. பிரசாந்தமாயா குண கர்மலிங்கம் அநாமரூபம் சரசித் விமுக்தம். சத்து அசத்து ரெண்டுத்தையும் அறிந்தவராயும் ஞானோபதேசத்துக்காக பெருந்தவரும் இந்த சுவாமியை நமஸ்கரிக்கிறேன். தொன்மாயாரசிதே லோகே வஸ்து புத்தியா கிரகாதிஷு. உன்னுடைய மாயினாலே இந்த லோகம் சிருஷ்டியாதிருக்கு. கிரகங்களையும் நினைக்கலாம். பிரமந்தி காமலோபேர்ஷ்யா மோக விப்ராந்த சேதசகா. ஜனங்கள் புத்திர பௌத்திராதி இஷ்டங்களையே போராடைய தவிர ஞானத்துக்கு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? மோக பாசோ திருடச்சின்னோ பகவம்ஸ்தவ தரிசனாத்து. எனக்கு அந்த பார்த்தவுடனே மோக பாஷம் கிடைந்தது. கிண்ணம் பின்னம் என்கிறபடியான இரண்டு காயுடையான மனசு ஒன்னாயிடுது. தவதரிசனாத்து. ஆகையினாலே ஸ்ரீசுகம் வாச்சா இத்தங் கீதானுபாவஸ்தம் பகவான் கபிலோ முனிஹி. இப்படி என்ன பண்ணாருன்னா, சொன்ன உடனே பகவான் கபிலோ முனிஹி அவர் என்ன பண்ணார்? அம்சுமந்தம் உவாச்சேரம் அனுகிரகிய தியான்வா. மனசாலே அவனை நினைச்சு அவனுக்கு ஒரு கிருபை பண்ணார். என்ன கிருபை பண்ணார்? ஸ்ரீ பகவானு வாச்சா, அவரே பேசுறார். அஸ்வோயம் நியதாம் வத்சா பிதாமக பசுஸ்தபா. அவங்க தாத்தா அனுப்பியிருக்காரு, அந்த குதிரை நீ கூட்டிண்டு போ, இங்கே இருக்கு. இமேச்ச பிதரோதக்தா கங்காம்போர் ஹிதரத்து. இந்துவனுடைய பிதற்கள் போனவர்கள் 60,000 பேர் எல்லாம் சுட்டு போயிருக்கா. கங்கை வருத்தினால்தான் அவளை காப்பாற்ற முடியும். மேல் லோகத்துக்கு எதிரையும் நீத்தரத்து எதாவதும் முடியாது. தம் பரிக்கிரமேஸ்வரசா பிரசாத்திய ஹயமானேதி. சரி, அவர் பிரதட்சணம் பண்ணிட்டோ அவருக்கு சந்தோஷப்படுத்தி அந்த குதிரை எடுத்து வந்துடும். சகரஸ்தீரபுஷனா கிருத்திரேஷம் சமாபயத்து. சகர சக்கரவர்த்தி அந்த அஸ்வமேத யாகத்தை கம்ப்ளீட் பண்ணார். ராஜ்யம் அம்சபதின்யஸ்யா நிஸ்பிருகு முக்தபந்தனகா. நிஸ்பிருகனாய் பந்தனத்தை கழித்தவனாய் பேரனண்டே அம்சுமந்தனண்டே அந்த ராஜ்யபாரத்தை விட்டு ஔர்வோபரிஷ்ட மார்க்கேனா லேபே கிருமனுத்தமாம். சரி,
தபஸ் பண்ணி மோட்சம் அடைந்தான். ஊர்தரேதம் விரூபாட்சம் அப்படின்னு ஊர்தரேதஸ்தான எம்பெருமான இணைந்து நைந்து உள்கழிந்து வருகை மேலே ஏறிட்டார். ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் நவம் ஸ்கந்தோ நாம சகர உபாக்கியானம் அஷ்டமோத்தியாயः. இது சகர உபாக்கியானம், சகரத்துக்கு விஷயம். அது சொல்லி முடிக்கிறது. அஸ்மின் கிரதமாரம்பாம் விதிகேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.